அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி தனிகேஷ்குமார் ஆத்துமண்ணு யூடியூப் சேனல் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். தோனி சாதனையை முறியடித்த ரிஷப் பண்ட். சென்னை சேப்பாக்கம் இந்த கிரவுண்டில் தோனி மட்டும்தான் 6 செஞ்சுரி வச்சிருக்கிறாரு. அந்த சாதனையை முறியடித்த ரிஷப் பண்ட். இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் அணி கேப்டன் 19ஆம் தேதி மேட்ச் ஆரம்பித்தது. பவுலிங் தேர்வு செஞ்சார். அதன்படி ரோஹித் சர்மா பேட்டிங் விளையாடுறதுக்கு வந்தாங்க. இந்திய அணி 10 விக்கெட் இழப்புக்கு 376 ரன் அடித்தாங்க. இதில் அஸ்வின் ஜடேஜா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 86 ரன்னும், ஜடேஜா அஸ்வின் 100 ரன்னும் அடித்தார். அடுத்து களமிறங்கின பங்களாதேஷ் அணி 149 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தனர். இதில் பும்ரா 4 விக்கெட்டும், ஜடேஜா 2 விக்கெட்டும், சிராஜ் 2 விக்கெட்டும், ஆகாஷ்தீப் 2 விக்கெட்டும் எடுத்தார். அதன்படி இரண்டாவதாக களமிறங்கின இந்திய அணி வீரர்கள் 287 ரன் அடித்தாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரிஷப் பண்ட் செஞ்சுரி, சுமங்கில் செஞ்சுரி அடித்தார். அடுத்து களமிறங்கின பங்களாதேஷ் அணி அவங்களுக்கு இலக்கு 515 ரன் இலக்கு இந்திய அணியை நிர்ணயம் செஞ்சாங்க. 234 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது பங்களாதேஷ் அணி. இதில் அஸ்வின் ஒரு சாதனை படைச்சிருக்கிறாரு. செஞ்சுரி மற்றும் 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஜடேஜா 3 விக்கெட், பும்ரா 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் அஸ்வின் மேன் ஆஃப் தி மேட்ச் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் இந்த வீடியோவை இதன் மூலம் இந்திய அணி 280 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க முதல் டெஸ்ட் மேட்ச். அடுத்த டெஸ்ட் மேட்ச் வருகின்ற 27ஆம் தேதி லக்னோ கான்பூர் பிச்சில் விளையாடுறாங்க. இது இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் போகும். ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஃபார்வர்ட் பண்ணிலாம் பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அந்த லக்னோவில் கான்பூர் ஆடுற அந்த பிச்சில் 3 ஸ்பின்னர் சேர்த்தாலும் சேர்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற ஒரு காம்பினேஷனில் ரோஹித்தும் கம்பீரம் முடிவு பண்ணி போனாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்பின்னராக குல்தீப் யாதவை சேர்த்தாலும் சேர்க்கலாம். என்னுடைய கருத்து சிராஜிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆகாஷ் தீப்புக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். பும்ராவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜடேஜா, அஸ்வின், குல்தீப் யாதவ் பேட்டிங் ஆர்டர் அதே ஆர்டர் தான் இருக்கும். எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் எல்லாமே ஜியோ சினிமா மற்றும் ஸ்போர்ட்ஸ் 18 இந்த சேனலில் ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க. தமிழில் வரும், இங்கிலீஷில் வரும், எல்லா லாங்குவேஜில் வரும். எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.